மூட்டு வலி, சளி இப்படி பல பிரச்சனைகளுக்கு தீர்வா இருக்க நண்டு ரசம் அதை எப்படி செய்யறதுன்றதா இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். நண்டு ரசத்துக்காக சுமாரா 1.5 கிலோ நண்டை நாங்க ஓடையில இருந்து பிடிச்சிக்கிட்டோம். நண்டோட மேல் பாகம் நமக்கு தேவையில்லை, அதனால தனியா பிரிச்சு எடுத்துட்டு நண்டை சுத்தமா கழுவி எடுத்துக்கலாம். தாராளமா தண்ணி ஊத்தி நண்டை சுத்தமா கழுவி எடுத்துக்கலாம். நண்டை சுத்தமா கழுவுனதுக்கு அப்புறம் உரல்ல வச்சு நல்லா இடிச்சு எடுத்துக்கலாம். நண்டு சாரை தனியா பிரிச்சு எடுக்கணும், அதனால ஒரு துணியை வச்சு நண்டு நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கங்க. நண்டு ரசம் வைக்கிறதுக்கு தேவையான மசாலாக்கள் என்னென்னன்றதை இப்போ பார்த்துடலாம். ஒரு பூண்டு, இஞ்சி, 10 வரமிளகாய், 4 தக்காளி, 2 எலுமிச்சப்பழம், மிளகு, சீரகம், கருவேப்பிலை, கொத்தமல்லி, புளி கொஞ்சம் தேவையான அளவு எடுத்துக்கலாம். மிளகு, சீரகம், 4 பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம். நம்ம எடுத்து வச்சிருக்க வெள்ளை பூண்டையும் இது கூட சேர்த்து நல்லா அரைச்சிக்கங்க. இஞ்சியும் நல்லா நசுக்கி அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம எடுத்துக்கிட்ட புளியை நல்லா தண்ணியில் கரைச்சி நண்டு சாறு கூட சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா சாறு மாதிரி நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கலாம். பிழிஞ்சு எடுத்துக்கிட்ட தக்காளியையும் நண்டு சாறு கூட சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் 1 டீஸ்பூன், தேவையான அளவுக்கு உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கங்க. ரசம் வைக்க தேவையான அளவுக்கு எண்ணெயை ஊற்றிக்கங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கங்க.
கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் வரமிளகாய் அது கூட சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலையை அது கூட சேர்த்துக்கங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சிருந்த பூண்டு சீரக மசாலாவை இது கூட சேர்த்துக்கங்க. நம்ம அரைச்சி வச்சிருந்த இஞ்சியும் இது கூட சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்த மசாலா வணங்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருந்த நண்டு சாறை இது கூட சேர்த்துக்கங்க. உப்பு அளவு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கங்க. ரசம் நல்லா இப்போ கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஒரு எலுமிச்சை பழத்தை அறுத்து அது கூட சேர்த்துக்கங்க. அப்பதான் சேர்த்து வாசம் வராது. சூடான சுவையான நண்டு ரசம் இப்போ தயாராகிடுச்சு. நீங்களும் இதை கண்டிப்பாக வீட்டில் சமைச்சு பாருங்க. உங்களுக்கும் கண்டிப்பாக இது பிடிக்கும். சூடான 2 ரசம் சூப்பராக இருக்குது.